பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாய் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாளிலும் வேதத்திலே தானியல் என்கின்ற ஒரு வாலிபனை குறித்து ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் தியானிங்க பண்ண போகின்றோம். இந்த தானியல் எருசலேமை அங்கு நேபுகாத்ராஜா முற்றுகையிட்ட வேளையிலே அங்கே இருந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே மிகவும் ஞானமுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, மிகவும் தேறினவர்களாக இருந்த வாலிபர்களை பிடித்து கொண்டு வந்தான், சிறைப்பிடித்து கொண்டு வந்தான். தன்னுடைய ராஜ்யத்திலே இவர்களை அமர்த்தும்படியாக இந்த ஞானமுள்ள, புத்தியுள்ள இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை. இந்த தானியல் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற, துதிக்கிற, ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன். வேதம் இந்த தானியலை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற ஒரு வாலிபன். நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். வேதாகமம், இந்த ஜீவனுள்ள வேதாகமம் நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எவ்வளவோ விசுவாசம் உள்ள, நம்மை உருவாக்கக்கூடிய, நம்மை நடத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் அனுதினமும் நமக்கு பேசுகிறது. எவ்வளவோ முதிர்ந்த தேவனுடைய ஊழியக்காரர்களாக எவ்வளவோ செய்திகளை நாம் கேட்கின்றோம். ஆனாலும் நாங்கள் தேவனிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதென்று நம்மை நாமே நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், நன்மைகள், சுகம், பலன், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறவர்களிலே தேவன் மீது நமக்கு விசுவாசம் அதிகரிக்கிறது. ஆனால் நமக்கு பாடு, உபத்திரங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகின்ற வேளையிலே நம்முடைய விசுவாசம் என்கின்ற கப்பல் படிப்படியாக சேதமடைய செய்கிறது. ஆனால் இந்த தானியலை குறித்து வாசிக்கும் போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். காரணம், ஒரு வாலிபன் வேறொரு தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு இங்கு பாபிலோன் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்திலே அவருடைய தாய் தகப்பன் இல்லை, அவருடைய சொந்த பந்தம் இல்லை, யாருமே அங்கு இல்லை. ஆனால் இந்த தானியலை குறித்து வேதத்திலே பார்க்கின்றவர்கள் அவருடைய தாய் தகப்பன் யார் என்று அங்கு எழுதப்படவில்லை. ஆனால் இந்த தானியலுடைய ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அவருடைய தாய் தகப்பன் எவ்வளவு கர்த்தருக்குள்ளே சரியாக வளர்த்திருக்கிறார்கள் அப்படி என்றது நமக்கு புலப்படுகிறது. உபாகமத்திலே சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை போதி, என்னுடைய வசனங்களை அவர்களுக்கு கற்பித்துக் கொடு. இந்த நியாயங்கள், பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளைகளை நிச்சயமாக இந்த தானியலுக்கு அவருடைய தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். காரணம் என்னன்னு நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், ஒரு அந்நிய தேசத்திலே வந்திருக்கிறார், சிறை பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஏற்றாப்போல் ஒரு வாழ்க்கை வாழலாம், ராஜாவோடு போஜன பந்தியில் அமரலாம், விரும்பினதை சாப்பிடலாம், குடிக்கலாம், எதுவுமே செய்யலாம் அந்த வாலிப பராயத்தில். ஆனால் இந்த தானியல் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று அவற்றை
சம்பந்தப்படுத்திக் கொள்ளவே இல்லை. இந்த தானியலோட வாழ்க்கையில அங்கு இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு எரிச்சல். ஒரு தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வந்தவர்கள், சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவர்கள், ஒரு மேலதிகாரிகள் ஸ்தானத்தில் இவரும் ஒரு ஆளாங்க இருக்கிறார், வேலை செய்கிறார். வேதத்திலே தானியலை குறித்து சொல்லும் போது தானியலோட அந்த தேசத்து ராஜாவை சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார், இந்த மனுஷன் மீது, இந்த வாலிபன் மீது ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது, தேவனுடைய விசேஷித்த ஆவி. அப்போ இவருக்கு எல்லா பலத்திலும் கனம் இருக்கிறது. உயர்ஸ்தானிகள் மட்டத்திலே இந்த தானியல் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். எப்படியாவது இவரை ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ அங்கு ஒரு காரியத்தை அங்கு ராஜா ஏற்படுத்துகிறார். யாரும் எந்த ஒரு ஜெபங்களையும் காரியங்களையும் ஏறெடுக்கக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், இதில் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முன்னால் பெரிய மலை போல வந்து நின்றாலும், நீங்கள் வைத்த விசுவாசம் தேவன் மீது, நீங்கள் வைத்த நம்பிக்கை, அவருடைய பிரமாணங்களின்படி, கட்டளைகளின்படி, வார்த்தையின்படி நான் நீங்களும் நடந்து தேவனுக்கென்று நாம் ஒதுக்கப்படுகிற அந்த வேளையிலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நாம் ஏறுகிற துதி ஆராதனை யார் பாராமல் போனாலும், யார் கேளாமல் போனாலும், நம்மை சிருஷ்டித்தவரும் சர்வத்தையும் உண்டு பண்ணின சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு ஜெப விண்ணப்பங்களை அவர் செவிசாய்க்கிறவர். கட்டளை பிறக்கப்பட்டிருந்தது, அதுவும் ராஜாவுடைய கட்டளை. இதற்கு விரோதமாக காரியங்கள் செய்தால் அவன் சிங்க கவியிலே கொண்டு போய் போடப்படுவான். அது யாராக இருந்தால் இது ராஜாவுடைய கட்டளை. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இந்த தானியல் இருந்த வாலிபன்ல எந்த ஒரு குற்றத்தை பிடிக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பாருங்கள். அப்போ அவங்க பார்க்குறாங்க, இவனுடைய தேவனுடைய காரியத்தில் மற்ற எல்லாத்திலும் அவன் கரெக்டாக இருக்கிறான், இவனை விழுத்த முடியலை. ஆனால் அவன் எப்பொழுதும் ஜபிக்கிற மனுஷன். இந்த கட்டளைக்கு பிற்பாடும் இவன் இந்த காரியத்தை செய்கிறானா அப்படி என்று குற்றம் பிடிக்கும்படியாக காத்திருந்தார்கள். ஆனால் தானியலோ அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடும் தானியல் தன்னுடைய வழக்கமான நேரத்தின்படி அங்கு மேல் வீட்டிலே போய் தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற வாலிபனாய் இருந்தான், ஜபித்தான். இவற்றை கண்டவுடன் அங்கு வேலை செய்கிற மற்றவர்கள் ஓடிப்போய் ராஜாவிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேசத்துக்கு நீர் ஒரு கட்டளை இட்டீரே, அந்த கட்டளை ஒருபோதும் மாற்றக்கூடாதல்லவோ. ஆனால் நீர் அமர்த்தி இருக்கிற உயர் ஸ்தானத்தில் வைத்திருக்கிற இந்த தானியல் என்கின்ற இந்த மனுஷன், இந்த வாலிபன், அவன் உம்முடைய சொல்லை, உம்முடைய கட்டளையை கேளாமல் அவன் தேவனுக்கு முன்பதாய் அவன் ஜெபிக்கிறான். அப்போ இந்த ராஜாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், இது அவர் போட்ட, அந்த தேசத்தில் போடப்பட்ட ஒரு சட்டம். அதை யாருக்காகவும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருக்கு தெரிகிறது, தானியலை எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்றுவதான, எப்படி காப்பாற்றுவது? அவர் அந்த கட்டளையின்படி அவரை கொன்று போய் அந்த சிங்க கபிலை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் பாருங்களேன் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால்
எப்படிப்பட்ட சோதனையிலும் கர்த்தரை கடைசி மரண பரியந்தம் வரையிலும் நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால், ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாக எவர்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகாது. அவர்களுக்கு ஒரு நித்திரை வராது. அவருடைய சிந்தைகள் ஒரு சமாதானமாகிறாது. இந்த தானியலை கொண்டு சிங்க கபியில போட்டுட்டாங்க. ஆனால் போட முன்னமே அந்த ராஜா சொல்றான் பாருங்க, ஏன்னா அவன் கண்ணால பார்க்கறான், இந்த வாலிபருடைய வாழ்க்கையை பார்க்கறான். ஒரு வேறு தேசத்திலிருந்து கொண்டு வந்தான், சிறைப்பிடித்து கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய தேவனுக்குள்ள அவன் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ளது. அது ஒரு நேர்த்தியான வாழ்க்கை, யாருக்கும் கெடுதல் செய்யாத வாழ்க்கை, யாரை குறைத்து புறம்பு பேசாத வாழ்க்கை, யார் மீதும் ஒரு எரிச்சல் இல்லாத வாழ்க்கை. தன்னுடைய நேரத்துக்கு வளமைக்கு அவன் தன்னுடைய தேவனிடத்திலே உண்மை உள்ளவனும் உத்தமமாய் இருக்கிறான். அவன் தன்னுடைய தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். அதனாலே அவன் மீது விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவனுக்கு தேவன் நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடுகள் பலருக்கு பிரயோஜனப்படுகிறது. இது எல்லாவற்றையும் கண்டு ராஜா சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த ராஜாவுக்கு இப்படியெல்லாம் சொல்லி அவரை அங்கே கொண்டே அந்த சிங்க கபிலே போட்டாச்சு. இவருக்கு நித்திரை வருவதில்லை, இவருக்கு இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை. அந்த இரவு என்னவோ நீடி இரவாய் இருக்கிறது, கெதியா விடியதும் இல்லை. அங்கும் இங்கும் நடந்து தெரிகிறார், என்ன செய்கிறது, இவனுக்கு இப்படியா போச்சே அப்படி என்று தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவனை அறிந்து தேவனுக்கு உள்ளுகிற வாலிபனை குறித்த ஒரு கர்சனை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவாதி தேவதியினுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தில் நாம் வாழுகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நாம் ஓடுகிறோம்? நாம் அனுதினமும் ஜெபிக்கிறோமா? அல்லது ஆசீர்வாதம் வந்தால் மாத்திரம் ஜெபிக்கிறோமா? போராட்டத்தில் ஜெபிக்கிறோமா? நிந்தைகள் உபத்திரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோமா? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கண்டு நாம் பயந்து போய் ஒடுங்கி போய் இருக்கிறோமா? அல்லது ஜெபிக்கிறோமா? சத்துருவர் கொண்டவர் என்ற பொல்லாத காரியங்களாக நாங்கள் ஜெபிக்கிறோமா? இல்லை நாங்கள் தேவ சந்நிதியை விட்டு விலகி போய் நிற்கிறோமா? ஆனால் கண் முன்னால ஒரு ராஜா ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்த்தவன் பிரமித்து போனான். எப்படியாவது உன்னை காப்பாற்ற வேணுமே அப்படி என்று நினைத்து கொண்டு விடிந்த உடனே அதே தாகமாய் ஓடுகிறான். ஓடிக்கொண்டு போகும்போதே கத்திக்கொண்டு போகிறார், தானியேலே, நீ இடைவிடாது ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவித்தார் அல்லவோ. நாங்கள் சாதாரணமாக இந்த சம்பவங்களை வேதத்திலே வாசித்து கொண்டு போகிறோம், கடமைக்காக வாசிக்கிறோம். அந்த வேதத்தை வாசிக்கிற பிளானின் அடிப்படையில் நாங்கள் ஏதோ வாசித்தால் போதும். நாளைக்கு 4 பேர் கேட்கும்போது, எஸ் நான் வேதத்தை வாசித்தேன், இன்ன அதிகாரம் வாசித்தேன். ஆனால் அந்த அதிகாரத்தில் வருகிற வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளை உடைய ஆழமான சத்தியத்தை பாருங்கள். ஒரு வாலிபன் வேறொரு தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்துக்களை வாழுகிறான். அவன் தன்னுடைய ஜீவனுள்ள தேவனை எந்த விதத்திலும் மறுதலிக்காமல், தேவ சன்னிதானத்தை விட்டு விலகாமல், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அசுசிப்படுத்தாமல், ஒரு பரிசுத்தத்துக்குள்ள கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாகவும், அந்த தேசத்து ராஜாக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாகவும் அவன் 2 தரப்புக்கும் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்த அந்த வாலிபன் மீது தேவனுடைய கரம் கூட இருந்தது, தேவனுடைய இரக்கம் கூட இருந்தது, தேவனுடைய கிருபை கூட இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்நிய தேசத்து ராஜாவுடைய கண்களிலும் தயவு இருந்தது, இரக்கம் இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தின் நிமித்தம், அந்த கட்டளை நிமித்தம் அந்த ராஜாவுக்கு இந்த வாலிபனை, இந்த தேவனுக்கு முன்பதாய் உண்மையோடு வாழ்கிற வாலிபனை காப்பாற்ற முடியவில்லை
முடியவில்லை என்று ஒரு வேதனை, ஒரு 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 துயரம் உள்ளத்தில். அதிகாலையில் சத்தம் போட்டு கூப்பிட்டு கொண்டு ஓடுகிறார். அங்க போய் பார்த்தவுடன் தான் அந்த மனுஷன், அந்த ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வாலிபன் தவறிட்டான், தப்பிட்டான், அவனுடைய தேவன் காப்பாற்றிட்டார் என்று. அதுக்கு பிறகு அவர் வெளியில் வந்தவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய தேவனுக்கு முன்பதாகவும் ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் உண்மையும் உத்தமத்தோடு நடந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ராஜாவுக்கு தேவையில்லை, குடும்பத்துக்கு முன்பதாக நாங்கள் உத்தமர்களாக இருக்கிறோமா? மனைவி கணவனுக்கு முன்பதாக உத்தமமாக இருக்கிறார்களா? கணவன் மனைவிக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறார்களா? கணவனும் மனைவியும் பிள்ளைகளுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? தேவ பிள்ளைகள் ஊழியக்காரனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? ஆனால் கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள், நன்மைகள், சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் எங்கே இப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை? நம்மை பார்த்து, தேவனை அறியாத ஜனங்கள் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார்களா? இவர்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை ஒரு தேவனை குறித்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார்களா? ஒருவருக்குள் ஒருவர் எரிச்சல், ஒருவருக்கு ஒருவர் பொறாமை. ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்ய கொடுத்தால் அது எப்படி அவருக்கு கொடுக்க முடியும்? அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதை நான் தான் நெடுகளில் செய்து கொண்டு வருகிறேன், இது எப்படி இன்னொருக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? யாரை கொடுத்துட்டு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அல்லோகலப்படுகிறோம், துன்பப்படுத்துகிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்களை, திருச்சபைகளை. தேவன் இருக்கிறார், அவருடைய 7 கண்கள் சபை மீது நோக்கமாக இருக்கிறது என்று எங்களுக்கு கொஞ்சமாவது தேவனை குறித்த பயம் இருக்கிறதா? தேவ திருச்சபையிலே வார்த்தையிலே கொடுக்கின்ற வேளையில், ஆராதிக்கிற வேளை தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுடைய சமூகத்தில் நாம் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கிறோமா? ஆனால் இங்கு பாருங்கள், வேதத்திலே இந்த வாலிபன் தேவனுக்கு ஏற்ற விதமாய் நடந்த வேளையில அந்த சிங்கங்கள் அவனுக்கு ஒரு கட்டிலை போல இருந்தது. அவர்களோடு அவன் படுத்து ரிலாக்ஸா இருந்தான், தேவனை துதித்து கொண்டிருந்திருப்பான். கர்த்தர் அந்த சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார். ஆனால் எவர்கள் இந்த பரிசுத்தவானுக்கு விரோதமாய் குற்றங்களை பிடித்து ராஜாவிடத்திலே சொல்லி எப்படியாவது இவனை கொலை செய்ய வேண்டும் திட்டம் வகுத்தார்களோ, அவர்களை அந்த ராஜா பிடித்து சிங்கத்தின் கபிகளை போடும் முன்னமே சிங்கங்கள் பாய்ந்து குதறி கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்த தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. நாங்கள் எல்லாம் இந்த பூமியில கரநாள் வாழ போறதில்லை. சங்கீதம் 90 மோசே சொல்லுகிறார், என்னுடைய ஆயுஷ் காலம் 70, பலத்தின் மிகுதியால் ஒருவேளை 80 வரைக்கும் ஓடலாம். அப்போ நாங்கள் இருக்கிற நாட்களுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியமாய், சந்தோஷமாய், ஒற்றுமையாய் நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உருவாக்க போதுமானவர், உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவர், உங்கள் தலைகளை உயர்த்த போதுமானவர். எங்கு விழுந்தீர்களோ அங்கு உங்களை உயர்த்துவார். அவரை அறியாமல் ஒன்றும் உங்களுக்கு ஆகப்போவது இல்லை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.